நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த உலகத்திலே நாம் கேட்பதை எல்லாம் தர வேண்டும் என்று சொன்னால் நாம் கனி கொடுக்க வேண்டும். அந்த கனியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். கனி கொடுப்பது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆவியின் கனியை குறித்து நாம் பார்த்தோம். கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் 22, 23வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 கனிகளையும் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாம் அன்பு என்கிற கனிகளை நாம் தான் கொடுக்க வேண்டும். மற்றவரிடத்தில் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது கனி என்னது? சந்தோஷம். சந்தோஷம் என்பது மற்றவர்கள் நம்மை சந்தோஷப்படுத்துவதல்ல, நாம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்பட வேண்டும். ஏன்னா இயேசுநாதர் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி தான் அவர் சந்தோஷப்பட்டார். ஆமென். மற்றவர்கள் சந்தோஷப்படாமல் அவர் சந்தோஷப்படவில்லை. ஆகையினாலே சந்தோஷம் என்பது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுவது. சமாதானம், அதாவது மற்றவர்களை நாம் சமாதானமாய் இருப்பதற்கு நம்மால் இயன்றதை நாம் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கூடுமான வரையிலும் எல்லாரோடும் எப்படி இருங்க? சமாதானமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அடுத்து 4வது நீடிய பொறுமை. நாம் இந்த உலகத்திலே மற்றவர்கள் பொறுமை இழந்து பேசினாலும் நாம் எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் பொறுமை இழந்து கோபமா பேசலாம், அல்லது சண்டை போடலாம், அல்லது நமக்கு விரோதமாக அவர் செயல்படலாம். ஆனால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் அவர் என்ன செய்யவில்லை? வாய் திறக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் இயேசுடைய சீடர்களாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்தது தயவு. மற்றவர்கள் நமக்கு தயவு செய்கிறார்களோ இல்லையோ, நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? தயவு செய்ய வேண்டும். தயவு செய்வது என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாக உன் சகோதரன் எத்தனை முறை பாவம் செய்தால் மன்னிக்கணும்னு சொன்னாரு? 70 முறை அவன் மன்னிப்பு கேட்டாலும் மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் அவங்களுக்கு நாம் செய்கிற தயவு. அடுத்தது நல்ல குணம். நற்குணம் என்று சொன்னால் மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது? பாதிக்கப்படக்கூடாது. என்னால் என்ன செய்யக்கூடாது? மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, மற்றவர்கள் நம்மாலே உபத்திரவப்படக்கூடாது அப்படிங்கிற சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. இயேசு எப்படி நடந்து கொண்டாரோ அப்படி நடந்து கொள்ள கிறிஸ்துவின் சிந்தையா இருப்பதுதான் நல்ல குணம். ஆமென். அல்லேலூயா. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பதுதான் நல்ல குணம். அடுத்தது விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். 1. 2வது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். நம்மிடத்திலே பிசாசினுடைய மாம்சத்தின் கிரியைகளை ஒழித்து விட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளை என்ன பண்ணும்? ஒழித்து விட வேண்டும். அதுதான் விசுவாசம். அதான் என்னது? அதை விட்டு விட்டு தேவன் எல்லாவற்றையும் செய்வார் என்று அவரை உறுதியாக பற்றி கொண்டிருப்பதுதான் விசுவாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது சாந்தம். சாந்தம்னா என்னது? ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அமைதியாக இருக்க வேண்டும், அவசரப்படாமல் அமைதியாக நாம் இருக்க வேண்டும், இயேசுவை போல. இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்னா என்னன்னு பார்த்தோம். இச்சை என்பது அடங்காத ஆசை. இச்சை அடக்கம் என்பது கர்த்தர் மீது பாரத்தை வைத்து விடுவது. அவர் பார்த்துக் கொள்வார்,
அவசரப்படாமல் பொறுமையாக, ஆமா, என்ன இதனால் என்ன விளைவு அப்படிங்கிறத நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு காரியத்தை பேசுறேன் அப்படின்னு சொன்னா அதனால் வரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் ஆராய்ந்து தேவனுடைய சித்தத்தின்படி முடிவு எடுப்பதுதான் இச்சை அடக்கம். தேவனுடைய விருப்பத்தின்படி முடிவு எடுக்கிறது என்னது? இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த கனியிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன? இந்த 9 கனிகளிலும் நாம் நிலைத்திருப்பது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கனி கொடுக்க வேண்டும், அதிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். அப்ப நிலைத்திருப்பது என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னிலே கனிகூடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்கிறாராம்? அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் சொன்ன இந்த உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க முடியாதது போல நீங்கள் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இயேசுவிலே நிலைத்திருப்பதுதான் கனியிலே நிலைத்திருப்பது. இயேசுவிலே நிலைத்திருப்பதுதான் என்னது? கனியிலே நிலைத்திருப்பது. ஆண்டவர் சொல்றாரு, நான் திராட்சை செடி. நான் யாரு? திராட்சை செடி. நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? கொடிகள். பிதா யாரு? திராட்சை தோட்டக்காரர். அப்போ ஆண்டவர் இயேசுதான் கொடி. ஆண்டவர் இயேசுதான் கொடி. ஆண்டவர் இயேசு கொடியாய் இருக்கும் போது நான் அவருடைய அந்த செடியிலே நிலைத்திருக்க வேண்டும். இயேசு செடியாக இருக்கிறார், நான் எப்படி இருக்கிறேன்? கொடியாக இருக்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வீட்டுல சுரக்காய், பீக்கங்காய், அவரைக்காய் இந்த செடியெல்லாம் போடுறீங்களா? ஹலோ, போடுறீங்களா இல்லைங்க? வீட்டுல போடுறீங்க, தோட்டத்துல எல்லாம் போடுறீங்க இல்லையா? செடி முளைச்சு வருது. அந்த அவரை செடி முளைச்சு வரும்போது எப்படிங்க வருது? ஒண்ணு மட்டும்தான் வருது. என்ன வருது சொல்லுங்க? ஒரே ஒரு இலை, 2 இலை மட்டும்தான் முதல்ல வருது. அந்த ஒரு கொடி, அந்த செடியில தான் கொடிகள் நிறைய போகுது. கொடிகள் நிறைய போகுது. அது மாதிரி தான் இயேசு செடியாக இருக்கிறார். நாம் எல்லாம் கொடிகள். நாம் எல்லாம் யார் தான்? கொடிகள். அப்போ இந்த கொடியை கட் பண்ணி விட்டா அந்த பக்கங்கிற கொடி செத்து போகுமா, உயிரோடு இருக்குமா? செடி உயிரோடு இருக்கும், ஆனா கொடி என்ன ஆகும்? செத்து போகும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு செகண்ட் கூட இயேசுவை விட்டு விலகாமல் இருந்தால்தான், இயேசுவின் தொடர்பிலே இருந்தால்தான் நான் கனி கொடுக்க முடியும். இயேசுவின் தொடர்பில் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். நீங்க எல்லாம் இப்போ செல்போனை பயன்படுத்துறீங்க. நீங்க பேசிட்டே இருக்கும்போது சரியா நீங்க பேசுறது கேட்கல, அல்லது மற்றவங்க உங்கள்கிட்ட பேசுறது கேட்கலன்னா என்ன சொல்லுது? தொடர்பு நிலைக்கு வெளியே இருக்கிறார் அப்படின்னு வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் இணைப்பில் இல்லை. அவர் என்னல? நீங்க இயேசுவின் இணைப்பில் இல்லைன்னா கனி கொடுக்க முடியுமா? இப்போ நம்ம வாழ்க்கையில நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், நல்லா பைபிள் படிச்சுட்டு இருந்தோம், நல்லா ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம், நல்ல ஊழியம்லாம் பண்ணிட்டு இருந்தோம், நல்ல விஷயங்களா நிறைய பண்ணிட்டு இருந்தோம்.
ஆனா இப்ப பண்ண முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? டிஸ்கன்டினியூ ஆயிட்டோம்னு அர்த்தம். இயேசுவின் நிலைத்திருக்கவில்லை, அதனால் இப்பொழுது என்ன செய்ய முடியவில்லை? கனி கொடுக்க முடியவில்லை. அப்படின்னா என்ன பண்ணும்? மறுபடியும் நீங்க செடியை வெட்டிட்டா அந்த வசனம் சொல்லுது, நம்ம என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா 6வது வசனம் வாசிங்க. யோவான் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒருவன் என்னிலே நிலைத்திராவிட்டால் அவன் வெளியே எரியுண்டு கொடியை போல எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே என்ன செய்வார்கள்? போடுகிறார்கள். அவைகள் என்ன செய்யும்? எரிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கே புரியலன்னு சொல்றாங்க. முன்னெல்லாம் நல்லதாங்க தவறாம ஆராதனைக்கு வந்துட்டு இருந்தேன், இப்பெல்லாம் வர முடியல. முன்னெல்லாம் வீட்டு ஜெபம்லாம் வச்சா போயிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்ன பண்ண முடியல, போக முடியல. முன்னெல்லாம் நல்லா பாட்டு பாடுவேன், நல்ல ஆராதனை பண்ணுவேன், இப்ப அது முடியல. முன்னெல்லாம் மணிக்கணக்கா பைபிள் படிப்பேன், ஆனா என்னால செய்ய முடியல, பைபிள் படிக்க முடியல. முன்னெல்லாம் 2 நாள் 3 நாள் உபவாசம் இருப்பேன், இப்பெல்லாம் என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. என்னன்னு தெரியல அப்படிங்கிற, என்னன்னு தெரியல அப்படிங்கிற. ஏன் அந்த மாதிரி செய்ய முடியல? நீங்க ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிலே என்ன செய்யவில்லை, நிலைத்திருக்கவில்லை. நீங்கள் உலர்ந்து போனீர்கள், உங்களிலே பசுமை இல்லை. பூவும் காஞ்சி போச்சு, காயும் காஞ்சி போச்சு, பழமும் உதிர்ந்து போச்சு, கொடியே காஞ்சி போச்சு. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் வெட்டின அந்த கொடியை நட்டா ஆகாது. ஆகுமா? ஆகாது. அது போலத்தான் பிரியமானவர்களே, நான் கனியிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, நான் இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவிலே நான் எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்க வேண்டும். அதனாலதான் தெசலோனிக்கேயர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றாரு. இடைவிடாமல் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் சந்து வந்ததுன்னா பிசாசு உள்ள வந்துடுவான். அதனாலதான் பொன்னு யோவான் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கொஞ்சம் சந்து கிடைச்சா போதும் உள்ள போயிடுவான். கொஞ்சம் சந்து கிடைச்சா என்ன பண்ணிடுவான்? உள்ள போயிடுவான். எப்படிங்கிறத நீங்க நடைமுறையில பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, காலையில ஒரு 9 மணி 8:30 மணிக்கு மேல மெயின் ரோட்ல பஸ் ஏறணும், டவுன் பஸ். என்ன பண்ணும்? ஹலோ, டவுன் பஸ் ஏறினீங்கன்னா எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஏறுறதுக்குள்ள உங்களை தள்ளிட்டு என்ன பண்ணிடுவான்? காலை மட்டும் உள்ள வச்சுக்கிட்டா போதும், அவன் என்ன பண்ணிடுவான்? உள்ள வந்துடுவான். இல்ல அப்படின்னா நீங்க டவுன்ல பைக் ஓட்டி பார்க்கணும், இல்லைன்னா கார் ஓட்டி பார்க்கணும், எப்படி அவன் உள்ள போதுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு கூட அப்படிதான் நடந்து போச்சு. கொஞ்சம் இந்த பக்கமும் ஃபுல்லா டிராபிக்ல வண்டி நிக்குது. ஆனா ஒரு காருக்காரன் கொண்டாந்து எங்க வண்டிக்குள்ள உள்ள விட்டான். உள்ள விட்டு வண்டி நவுந்தா இடிக்கத்தானே செய்யும், உரையத்தானே. அவன் உறைஞ்சி நிறுத்திட்டான். நான் வண்டியை மூவ் பண்ணும்போது அது இழுக்குது. அவன் என்ன பண்ண முடியும்? பின்னால இருந்து என்ன பண்ணிட்டான்? சைட்ல உள்ள விட்டுட்டான். அப்புறம் அவன் சத்தம் போடுறான். அவன் எங்க கொண்டாந்து உள்ள விட்டது எனக்கு தெரியாது, மோதி நிறுத்தி இருக்கிறான். அப்ப நான் வண்டியை மூவ் பண்ண உரையத்தானே செய்யும். அப்போ இப்படிலாம் கொஞ்சம் சும்மா டயர் மட்டும் உள்ள போகும்,
இடம் விட்டீங்கன்னா போதும், அவங்களும் நுழைஞ்சு போயிடுவான். அது மாதிரி தான் பிசாசு. டிராபிக்கை நினைச்சுக்கணும், பிசாசு அப்படிதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கணும். அவன் எப்பொழுதுமே அந்த மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். எப்படி ஆகுது இவங்கள பைபிள் படிக்கிறத நிறுத்தணும், ஜெபம் பண்றதை நிறுத்தணும், உபவாசம் பண்றதை நிறுத்தணும், ஆராதனைக்கு போறதை நிறுத்தணும். ஏன்னா பார்வோன் என்ன செஞ்சான், இந்த ஜனங்கள் நாங்க கர்த்தரை ஆராதிக்க போகணும்னு சொன்ன உடனே அவன் இன்னும் அதிகமாக வேலை வச்சுட்டான். இவங்க சும்மா இருக்கிறாங்களா, அதனாலதான் என்ன அது, இவங்க ஜெபம் பண்றேன் ஆராதனை பண்றேன்னு சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் வேலையை வை, அப்ப இவங்களுக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொன்னான். அது மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடுவான் பிசாசுன்னா, கிடைக்காத வேலையெல்லாம் கிடைச்சிடும், கிடைக்காத வேலையெல்லாம் கிடைச்சிடும், வருமானம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஆராதனையா பார்த்துக்கலாம், என்ன இந்த வாரம் போல நான் ஏசு கோவிச்சுக்கு வரேன். சில பேர் பஸ்ல போயிட்டே ஆராதனை பண்றாங்க. ஏன்னா இப்பதான் செல்போன்ல ஆராதனை வருது இல்ல, செல்போன்ல என்ன பண்ணுது, ஆராதனை வருது. சில பேர் பைக் ஓட்டிக்கிட்டே ஆராதனை பண்றாங்க. ஏன்னா காதுல மாட்டிக்கிறாங்க, பட்சம் ஒன்று போட்டுக்கிறாங்க, அது ஆராதனை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆராதனையா இன்னைக்கு என்ன செய்தி, செய்தி தான், அந்த செய்தியை சொல்றேன். ரைட், ஆராதனை பண்ணியாச்சு. ஆண்டவர் எப்படி ஆராதனை பண்ண சொல்லியிருக்காரு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, உன் சொந்த பேச்சை பேசாம, உன் விருப்பத்தின்படி செய்யாம, அந்த நாள் மகிமையான நாள், கர்த்தர் அந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிறார், நீ என்ன செய்ய வேண்டும், ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 நாள் வேலை செய், அது போதும் உன்னுடைய வாழ்க்கைக்கு. 7வது நாள் வேலை செய்தால் தரித்திரம் தான் வரும், அப்புறம் உடம்பும் கெட்டு போகும். அரசாங்கமே வாரத்துல 1 நாள் லீவ் விட சொல்லியிருக்கு. அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு சொல்லுங்களேன். ஆமா, எந்த கம்பெனியா இருந்தாலும் எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் வாரத்துல 1 நாள் என்ன பண்ணும், கம்பெனி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். என்ன பெருமாள் பிரதர், இன்னைக்கு கூட கம்பெனி ஓடிட்டு தான் இருக்குது. ஆனா உங்களுக்கு என்னதான் அது, ஆமா, வேலை செய்யறவர்களுக்கு 1 நாள் லீவ் விடணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா, 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7வது நாள் நமக்கு ஓய்வு நாள். ஆமென், ஹல்லேலூயா. அது எந்த நாளா இருக்கலாம், வாரத்துல 1 நாள் ஓய்வு நாள், அந்த நாளிலே கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆமென், அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசுவிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அங்கே சொல்லுகிறார், வாசிங்க. பிதா என்னிலே அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களிலே அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இயேசுவினுடைய கற்பனைகளை நான் கைக்கொண்டால்தான் நான் இயேசுவிலே நிலைத்திருப்பதாக அர்த்தம். ஆமென். இயேசுவினுடைய கற்பனை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37, 38, 39. ஆண்டவர் இயேசு அந்த 10 கற்பனையையும் சுருக்கி 2 கற்பனையாக கொடுத்து விட்டார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதானமான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நான் கனி கொடுப்பதிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவிலே நிலைத்திருப்பது. இயேசுவிலே நிலைத்திருப்பது, இயேசுவிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது. அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன
அப்படின்னு சொன்னா அவருடைய கற்பனையிலே நிலைத்திருப்பது. ஆமென். அதுக்கு அவரு உதாரணம் வேற, எக்ஸாம்பிள் வேற சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என் பிதாவினுடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளிலே நீங்கள் நிலைத்திருந்தால் என்னிலே நிலைத்திருப்பீர்கள், என்னிலே அன்பாயிருப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவிலே அன்பாயிருப்பது என்றால் என்ன அப்படின்னா, அவர் சொன்ன அந்த கற்பனைகளிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அவர் சொன்ன கற்பனை முதலாவது தேவனை நேசிக்க வேண்டும். முதலாவது தேவனை நேசிக்க வேண்டும். ஆண்டவரை நேசிப்பதென்றால் என்ன அப்படின்னா, ஆராதிக்க வேண்டும். அவர் என்ன செய்யணும்? ஆராதனை செய்ய வேண்டும். ஆண்டவர் எகிப்து தேசத்தில் இருக்கிற அந்த ஜனங்களையும் பார்வோனையும் அந்த ஒரு தேசத்தையே அழித்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், என் ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை தேவன் உண்டாக்கினதே அவரை ஆராதிப்பதற்காகத்தான் உண்டாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. தேவதூதர்களுடைய காலம் என்று ஒன்று இருந்தது. லூசிபர் தான் அந்த ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அந்த லூசிபர் பாவம் செய்த போது அவனை இந்த பூமியிலே தள்ளிவிட்டு இந்த பூமியிலே இருந்து தம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆராதனை என்பது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது நம்முடைய வாழ்க்கையில். அதான் முதலாவது கற்பனை சொல்றார், பிரதானமான கற்பனை சொல்கிறார். நான் ஆண்டவரை ஆராதிப்பது என்பது ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். ஏன் சொல்றாரு? நான் என் பிதாவுடைய கற்பனையை கை கொண்டுதான் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன். நீங்களும் என்னுடைய கற்பனைகளிலே நிலைத்திருந்தால் நீங்களும் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்றாரு, நீ உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும். என்னை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா என்னது? நேசிக்கணும்னா என்ன செய்யணுங்க? இந்த நேசிக்கிறதுங்கிறது புரியல இல்லையா? அப்படிதானங்க? உங்களை பாதுகாக்கிற மாதிரி மற்றவங்களை பாதுகாக்கணும். என்னது? ஆமா. உங்களை எப்படியெல்லாம் நீங்க பாதுகாத்துக்கிறீங்களோ அது மாதிரி மற்றவங்களை என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீ சாப்பிடணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அழுகி போனதை சாப்பிடுவீங்களா? கெட்டு போனதை சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டேன் இல்லையா? அது மாதிரி நான் சாப்பிடாத என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது. எது எனக்கு கெட்டது நினைக்கிறேனோ அதை மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. எது எனக்கு நல்லது என்று நினைக்கிறேனோ அது மற்றவர்களுக்கும் நல்லதா இருக்கணும், அது அவங்களுக்கும் இருக்கணும்னு நினைக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி விருப்பமா இருக்குது? ஹலோ, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும், உங்க வீட்லயே 4 பேர் இருப்பீங்க, 4 பேருக்கும் ஒரே மாதிரியா இருக்கு? சொல்லுங்க. இல்ல. எல்லாரும் ஒரே மாதிரி தன்னை நேசிப்பதில்லை, ஒரே மாதிரி தன்னை என்ன பண்றதில்லை? நேசிப்பதில்லை. அப்படின்னா பாத்தீங்கன்னா, இப்ப இன்னும் ஒரு 2 மாசம் போச்சுன்னா கிறிஸ்துமஸ் வரும். அப்ப பாத்தீங்கன்னா அப்பா என்ன பண்ணுவாரு? எல்லாத்துக்கும் துணி வாங்கி கொடுத்துட்டு அவர் பழசுதான் போட்டிருப்பாரு. அப்புறம் என்ன அர்த்தம்? அப்பா அவரை எப்படிதான் நேசிக்கிறாரு? அத வயசான காலத்தை கடந்து போகுது, சின்ன பிள்ளைங்க அது என்ன பண்ணிட்டோம், அது போட்டுக்கிட்டோம் அப்படின்னு அவர் பழச போட்டுக்குவாரு. அதே மாதிரி அம்மா என்ன செய்வாங்க? சில இந்த அப்பா அம்மா பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஏன்னா சில அப்பா அம்மா ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கிட்டு வருவாங்க, ஆப்பிள் இந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதை முதல்ல
எங்கெல்லாம் சொத்தையா இருக்குதோ அதெல்லாம் கட் பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு எங்கெல்லாம் நல்லா இருக்குதோ அதெல்லாம் பிள்ளைகளுக்கு தருவாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் எதெல்லாம் சொத்தையோ அதைத்தான் செய்வாங்க. ஆனா அந்த அப்பா அம்மாவுடைய அந்த ஏன்னா அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கட்டும். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க, பழைய சோத்தை தின்னுட்டு பிள்ளைகளுக்கு ஃப்ரெஷ்ஷா செஞ்சு கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்குறேன். அப்போ இந்த உலகத்துல வந்துட்டு எல்லாரும் ஒரு போல எல்லாரையும் நேசிக்கிறது இல்லை. அவங்கவுங்கள நான் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க நல்லா இருக்கணும். இயேசு மற்றவங்க நல்லா இருக்கணும், நான் செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சார். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா நான் செத்து போனாலும் பரவாயில்லையா, ஆனா மற்றவங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அவர் நினைச்சார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். அப்ப நான் என்ன நேசிக்கிறது போல நேசிச்சா போதுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அது மாதிரி மற்றவங்களை நேசி. நீ என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறியோ மற்றவங்களும் அதை சாப்பிடணும். நீ என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை மற்றவங்களுக்கும் சாப்பிடாம இருக்கணும். வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு நான் செய்யற மாதிரியே நீங்க செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா என்ன நான் பராமரிச்சுக்கிறது வேற, நீங்க உங்களை பராமரிச்சுக்கிறது வேற. உங்க வீட்டுல நீங்க சாப்பிடுறது வேற, எங்க வீட்டுல நாங்க சாப்பிடுறது வேற. அப்படி எல்லாமே வித்தியாசம் இருக்கும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா என்ன மாதிரியே மாணிக்கையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். மாணிக்கையா மாதிரியே எப்படி இருக்கணும், ஆமா இன்னைக்கு கோயிலுக்கு வந்தவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆகுமா சொல்லுங்க, ஆகுமா? மாணிக்கையா கோயிலுக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது, எத்தனை வருஷம் ஆகுது தெரியலையா? வருஷம் 17-18 வருஷம் ஆகுது. ஆனா அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா, இன்னைக்கு கோயிலுக்கு வந்தா கூட அவங்க நேரா முழங்கால நின்று ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆகுமா? இது சரியா சொல்லுங்க, சரியா? என்ன ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்க, சரியா தவறா சொல்லுங்க. ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்களே. மாணிக்க மீச வச்சுக்கிறத பார்த்துட்டு உடனே எல்லாம் பயந்துட்டாங்க. சரியில்லைன்னு சொல்லிட்டா அவர் ஏதாவது சொல்லிட போறாரு, அவர் அடிச்சாலும் அடிச்சுடுவாரு, வெளியே விட்டு அடிச்சுடுவாரோ. சரியில்லை, அது என்னதுல சரியில்லை. ஏன் அப்படின்னா அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுநாதர் இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் எதையுமே என்ன சொல்ல, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கலாம் அவர் சொல்லல. அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு, அது பாட்டுக்கு வேலை நடந்துட்டே இருந்துச்சு. அவ்வளவுதான். அவர்கிட்ட வந்து தேடுறவன் தேடிக்கிட்டே இருந்தான், ஏமாத்துறவன் ஏமாத்திக்கிட்டே இருந்தான். அவர் பாட்டுக்கு அமைதியா போயிட்டே இருந்தார். அவர் மட்டும் எல்லாம் நல்லதையே செஞ்சுட்டு இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில வந்துட்டு என்ன மாதிரியே இன்னொருத்தரும் இருக்கணும்னு நினைக்கிறது தவறு. அதனாலதான் இயேசுங்க என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்னா இப்படி சொல்லியிருக்கணும், இந்த பேதுரு மாதிரி எல்லாரும் இருங்க அப்படி சொல்லியிருக்கணும். சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்கூடாதா? ஏன்னா என் பேதுரு நான் உயிரையும் உன்னோட செத்து போயிடுவேன்னா. பேதுரு என்ன பண்ணா, சாவறதா இருந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டான்னா. அப்ப ஏசு சொல்லியிருக்கணும் பேதுரு மாதிரி எல்லாரும் இருங்க அப்படின்னு. அவர் அப்படி சொல்ல, உன்ன மாதிரி மற்றவங்களை நேசி அப்படின்னு. பேதுரு மாதிரி நேசின்னு சொல்ல, உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அப்படி மற்றவங்களை நேசி போ அப்படின்ட்டு. அப்ப என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு நான் கனியிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அவர் அன்பிலே நிலைத்திருந்தது போல நானும் அன்பிலே எப்படி இருக்கணும், நிலைத்திருக்க வேண்டும். அவர் எப்படி அன்பிலே நிலைத்திருந்தார் என்றால் பிதாவுடைய கற்பனைகளை அவர் கை கொண்டார். ஆமென். அது போல நான் இயேசுவின் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இயேசுவின் கற்பனை என்ன அப்படின்னா, முதலாவது தேவனை நேசிக்க வேண்டும், இரண்டாவது தேவனால் படைக்கப்பட்ட மக்களை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கும் போதுதான் அவருடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 யோவான் 1:9 வாசிக்கும் போது இயேசுவிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன அப்படின்னா, இயேசு சொல்றாரு அவருடைய கற்பனையில நிலைச்சிருக்கணும்னு முதலாவது பார்த்தோம். இரண்டாவது அவருடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி 2 யோவான் 1:9
கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிறைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒன்று அவருடைய கற்பனையிலே நிலைத்திருக்க வேண்டும், இரண்டாவது அவருடைய உபதேசத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உபதேசம் அப்படின்னா என்ன? அவருடைய உபதேசம் அப்படின்னா என்ன? அவர் சொல்றாரு, அவருடைய உபதேசம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல தான் அவருடைய உபதேசம் அங்கே ஆரம்பிக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அவருடைய உபதேசம் இருக்கிறது. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்று சொன்னால், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இது நிமித்தம் உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. பிரியமானவர்களே, இங்கே இந்த 5ஆம் அதிகாரம் முழுசுமே ஆண்டவர் இயேசுவினுடைய உபதேசம் தான். அதுல இன்னும் கடைசியில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 44வது வசனத்திலிருந்து படிச்சோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பிதா புத்திரராயிருப்பீர்கள். ஆமென். பவுல் சொல்றாரு, இது முழுசும் இயேசுவினுடைய உபதேசம். இது நீங்க இந்த வாரம் இதான் உங்களுக்கு ஹோம்வொர்க். நீங்க ஒண்ணு இயேசுவின் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், இரண்டாவது அவருடைய கற்பனையிலே நிலைத்திருக்க வேண்டும், மூன்றாவது உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இப்படி இந்த மூன்றிலும் நிலைத்திருப்பதுதான் கனி கொடுப்பதிலே நிலைத்திருப்பது, கனி கொடுக்கிறதுல நிலைத்திருப்பது. ஆகையினாலே நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவின் உபதேசத்திலே நிலைத்திருப்பது என்றால் அவருடைய கற்பனைகளை நான் என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனை என்னவென்று சொன்னால், முதலாவது தேவனை நேசிக்க வேண்டும், இரண்டாவது தேவனால் படைக்கப்பட்ட மக்களை நேசிக்க வேண்டும். அவர் இயேசு சொல்றார், நான் பிதாவுடைய கற்பனைகளை கை கொண்டுதான் அவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது அவருடைய உபதேசத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய உபதேசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மலை பிரசங்கம். அதுதான் என்னுடைய. இதை மட்டும் உங்க வாழ்க்கையில செய்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சீசராயிருப்பீர்கள், என்னுடைய புத்திரராயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகினாலே இந்த கனியிலே நிலைத்திருப்போம், அவருடைய புத்திரராயிருப்போம், அவருடைய சீடராயிருப்போம். இந்த தேசத்திலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளையும் மறுமையில நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.
ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கர்த்தாவே, காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, தேவரீர் உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், அந்த கனி உங்களிலே நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி சொன்னீங்கப்பா. தேவரீர் நாங்கள் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதிலே நிலைத்திருப்பது என்றால் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுப்பதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் செடியாகிய உம்மிலே கொடியாகிய நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். கொடியாகிய நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உம்முடைய கற்பனையிலே நாங்கள் கைக்கொள்ள வேண்டும். உம்முடைய கற்பனையிலே நாங்கள் நிலைத்திருக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் கனியிலே நிலைத்திருப்போம் என்று சொல்லியிருக்கிறது. இரண்டாவது, நாங்கள் உம்முடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உம்மிலே நாங்கள் நிலைத்திருப்பது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய உபதேசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்படி செய்வதனால் நீங்க எனக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்க அப்பா கனியிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கனமை மேலாமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.